ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்பவுண்ட். இன்றைக்கி வால் ப்ரொஃபைல்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வால் ப்ரொஃபைல் கமெண்டை யூஸ் பண்ணி ரெண்டு அட்வான்டேஜாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, வாலில் ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் கொடுக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, வால் ஷேப்பே நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வால் ஓப்பனிங்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இந்த பிளானில் இது கிச்சன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை வந்து டைனிங்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே இந்த வால் வந்து எனக்கு ஏதாவது ஒரு குட்டி ஓப்பனிங் கொடுக்கணும், ஒரு ஃபுட் சப்ளைக்குன்னா நம்ம வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் இதிலே ஓப்பனிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா எலிவேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட கரெக்டாக எந்த எலிவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹைலைட் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஓப்பனிங் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஓப்பனிங் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இது வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் என்ன ஷேப் பண்ணாலும் நீங்கள் ஓப்பனிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு யூஸ் பண்ணிக்கிறோன்னா ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதே வந்து நான் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் அகெயின் செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் ப்ரொஃபைல் போங்க, எலிவேஷனில் நாட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அகெயின் கொடுத்துக்கோங்க. எனக்கு மேலே ஒரு ஆர்ச் மாதிரி கனெக்ட் ஆகிருக்குனாலும் ஆர்ச் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே. 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச் ஷேப் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு வாலில் வேணாலும் நம்மளுக்கு ஷேப் வந்து ஓப்பனிங் கொடுக்கணுன்னா ஜஸ்ட்டு வாலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஓப்பனிங் வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து வால் ஷேப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக மாற்றுறது தான் வந்து ஷேப் வந்து சொல்கிறோம். இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெவல் 1 போகிறேன். ஆர்கிடெக்சர் வால் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு வால் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வாலை ட்ரா பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் தான் வேணும். இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதே எடிட் ப்ரொஃபைல், இப்போ இதே எனக்கு வந்துட்டு ஆர்ச் ஷேப் வேணும்னா மேலே அதை டெலீட் பண்ணிவிட்டு ஆர்க் வந்து ட்ரா பண்ணுங்க. கொடுத்துட்டு ஓகே. 3D வியூவில் போய் பார்த்தா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ எல்லா வால்மே நம்மளுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக தான் மாற்றணும்னு இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு இன்டீரியரில் வரும்போது நம்மளுக்கு வேறு ஏதாவது டிசைன் வால் வருதுன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதிலே வந்து எனக்கு ஓப்பனிங் வேணுன்னா கூட இதை செலக்ட் பண்ணி எடிட் ப்ரொஃபைல் அகைன் எலிவேஷன் நமக்கு எந்த மாதிரி ஓப்பனிங் வருதோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை மெயினாக என்ன கண்டிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் எல்லாமே க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக இருக்கணும். எதுவுமே வந்து நம்மளுக்கு ஓப்பனிங்காக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. 3D வியூ போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். ஸோ ஓப்பனிங்கும் இப்படி தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட வால் ப்ரொஃபைலே சேஞ்ச் பண்ணிக்கனாலும் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உள்ளே இருக்க வாலில் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் ப்ரொஃபைல், எலிவேஷனில் போய் பாருங்கள் எந்த எலிவேஷனில் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து விசிபிளாக இருக்குன்னு. ஸோ இப்போ எனக்கு இதில் வந்து ஹைலைட் ஆகிருக்கு பிங்க் கலரில். இதில் எனக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். எஸ், டெலீட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஏற்ற மாதிரி வால் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே. இப்போ போய் 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க நம்ம வாலே நார்மலாக ரெக்டாங்குலராக இந்த வால் வந்து நமக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது ஓப்பனிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்படி தான் வால் ப்ரொஃபைலை வச்சு நம்ம ரெண்டு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஓப்பனிங் கொடுக்கறது, இன்னொன்று வந்து ஷேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட FB இன்ஸ்டாவில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன். Until stay happy and stay safe மக்களே.